இது வாணி யோகா சென்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முத்ரா பிராண முத்ரா. இந்த பிராண முத்ரா பிராண சக்தியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு முத்ரா. அது பிராண ஆற்றல் பாடியில் குறைவாக இருக்கும்போது வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் க்யூர் பண்ணக்கூடிய ஒரு முத்ரா. அது ஏஜ்டு ஃபேக்ட்லேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முத்ரா. வயசாக ஆக அந்த பிராண சக்தி குறையும் போது வரக்கூடிய அந்த ப்ராப்ளம்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு முத்ரா. அதாவது ஏஜ் ஆகும்போது நீங்கள் ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இதை க்யூர் பண்ணக்கூடிய ஒரு முத்ரா. எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு முத்ரா. ப்ளஸ் நீங்கள் அதிக நேரம் மொபைல் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு கண்ணை சுற்றி டார்க் சர்க்கிள் இருக்குது, இல்லை ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க, கண் பிரச்சனை இருக்குது, குறைபாடு இருக்குது கண் பார்வையில் அப்படின்னா நீங்கள் இந்த பிராண முத்ரா யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த பிராண முத்ரா பக்கவாதத்தை க்யூர் பண்ணக்கூடிய ஒரு முத்ரா. இந்த பிராண முத்ரா பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் உங்கள் பாடியை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முத்ரா. உங்கள் பாடியில் நீர்த்தன்மை குறையுது அப்படின்னா அந்த பிராண முத்ரா பண்ணுறது மூலமாக அந்த பாடியில் அந்த நீர்த்தன்மையை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். ப்ளஸ் இந்த பிராண முத்ரா சத்து குறைபாடை சரி பண்ணக்கூடிய ஒரு முத்ரா. இவ்வளவு அதிக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு முத்ரா. நீங்கள் நைட் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எனர்ஜி வேணும் அப்படின்னா அந்த பிராண முத்ரா பண்ணுங்கள். ஐ ரிலேட்டட் ப்ராப்ளமை க்யூர் பண்ணி உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான இன்ஃபெக்ஷன்லேருந்து உங்களை பாடியை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முத்ரா. பிராண முத்ரா உங்களோட ரிங் ஃபிங்கர், ஸ்மால் ஃபிங்கர், தம் ஃபிங்கரோட டிப்பை ஜாயின் பண்ணி உங்கள் இண்டெக்ஸ் அண்ட் மிடில் ஃபிங்கரை நேராக வச்சுக்கோங்க. இது பிராண முத்ரா. தசவாயுக்களில் பிராண வாயுவை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு முத்ரா. கரெக்டாக உங்கள் லேப்பில் யூஸ் பண்ணுங்கள். முத்ரா பண்ணும்போது நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணுங்கள். கொஞ்சம் எம்டி ஸ்டொமக்லேயே முத்ரா பண்ணுவீங்க. நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எம்டி ஸ்டொமக்லேயே பண்ணிடுங்க. சப்போஸ் நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு 1.5 hours அல்லது ஒரு 2 hours வெயிட் பண்ணி முத்ரா பண்ணுங்கள். அனைவருக்கும்